ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஆப்டேனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. நீங்க டஞ்சன் பாஸ் நைட் ஷேடை கொன்னுட்டீங்க. டெத் பெனால்ட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. 3000 ஸ்டேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நைட் ஷேட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷேட் ஆர்மர் கிடைச்சிருக்கு. உங்களோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கு டைட்டில் கிடைச்சிருக்கு, தி ஒன் ஹூ ஓவர் கம் தி ஃபர்ஸ்ட் ட்ரையல். சிஸ்டம் யூசரோட ஐடியா செக் பண்ணிட்டு செக்கிங் கம்ப்ளீட்னு வருது. இப்ப ஹெல் டெம்பிளுக்கு உங்களை அழைக்கிறாங்கன்னு வருது. இப்ப அப்படியே அந்த டெம்பிளை காட்டுறாங்க. ஹீரோ அங்க நின்னுகிட்டு இருக்கான். இந்த இடம் தான் ஹெல்லோட டெம்பிளான்னு பாக்குறான். அங்க கார்மர் வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு பயப்படுறான். ஆத்தி என்னடா அதுன்னு. அப்ப கார்மர் அப்படியே பயம்புத்துற மாதிரி கிட்ட வருது. கார்மர், அவன் நம்ம இடத்துக்கு வந்திருக்க கெஸ்ட், நீ இப்படியெல்லாம் அவனை பயம்புத்த கூடாது, சரியா? அவனை உள்ள கூட்டிக்கிட்டு வா. ஹீரோ ஒரு வழியா நான் இந்த பிளேஸுக்கு வந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கார்மர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான். அப்படியே உள்ள வந்துட்டு, ஹெல், நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். கார்மர் போய் அப்படியே சைலண்டா படுத்துக்குது. உன்னால அதை செய்ய முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கங்கராச்சுலேஷன் சைல்டு, விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிரியை அழிக்க கூடியவனே, நான் கொடுக்கப்பட்ட ட்ரையலை ஜெயிச்சு வந்திருக்க. ஹீரோ கேக்குறான், எதுக்கு நோர்னிய சிஸ்டத்தை அனுப்புனீங்க? அப்புறம் இந்த ட்ரையல் எதுக்கு கொடுத்தீங்க? ஹெல் சிரிச்சுக்கிட்டே, இது எல்லாம் சக்தி வாய்ந்த கிரேட் எனிமியா ஒன்னு ஆக்கிறதுக்காக. ஹீரோ கேக்குறான், என்னது சக்தி வாய்ந்த கிரேட் எனிமியா? அப்ப எதுக்கு என்னைய தேர்ந்தெடுத்தீங்க? ஹெல் ஆரம்பத்துல இருந்து நீ அதையே உன் விதியாக கொண்டு பிறந்த. ஹீரோ என்னது விதியான்னு யோசிக்கிறான். ஏசர்களின் உயர்ந்த கடவுளான ஓடினை கொல்றதுக்கு ஒருத்தன் தேவை. அததான் லோக்கியும் நாங்களும் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஹீரோ, அப்போ உங்களுக்காக நான் ஓடினை கொல்லணுமா? இல்ல, எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அதுக்கு ஹெல், நீ புரிஞ்சுக்கவும் வேண்டாம், நீ புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்ல. ஹீரோ காண்டா பாக்குறான், என்னன்னு. நீ இதை கேட்டுட்டு காண்டாகுவன்னு தெரியும். உன்னால இதை ஏன் புரிஞ்சுக்க முடியாது? கடவுளோட விளையாட்டுல நீ ஒரு பகடக்காய். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. இது வெறும் பாதி ஏசர் கடவுளை பத்தி மட்டும் கிடையாது. அப்படியே தள்ளி விடுறா. ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறான். இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓடினோட ஆசை எல்லாரும் அவனுக்கு காலு கீழே இருக்கணும்னு. மிக சக்தி வாய்ந்த பேர் எதிரிய உன் சக்தி மூலியமா தடுக்க எங்களுக்கு நீ தேவை. ஹீரோ கத்துறான், ஹெல் வெயிட் பண்ணு, நான் இன்னும் உன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குன்னு. இன்னும் நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகு. நான் உன்னை மறுபடியும் பாக்குற நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சோ இன்னும் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்க? நான் உங்களை கூப்பிட்ட மாதிரியே ஞாபகம் இல்லையேன்னு சொல்றா. பழையபடியே ஹீரோ அகைன் வந்துட்டான். செம்ம காண்டில இருக்கான் போலியே. அடைச்ச மறுபடியுமா முதல்ல இருந்தான்னு கத்தறான். கடைசில நான் கேட்ட ஒரு கொஸ்டினு கூட அவன் ஆன்சர் பண்ணல. அப்படி நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு ஹெல்லோட கிஃப்ட் கிடைச்சிருக்கு. பாசிவ் ஸ்கில் ஹெல் பிளெஸிங். இதோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட அப்நார்மல் ஸ்டேட்டஸா இருந்தாலும் உங்களால அதை நெல்ஃபில் பண்ண முடியும். என்னதுன்னு ஷாக்கா பாக்குறான் ஹீரோ. இந்த ஓல்டு மேனை மன்னிச்சிடுங்க, மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்கு. நீ அவனை பார்க்க போறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியல. அப்ப கார்மர் யாருடா அதுன்னு உருன்னு சவுண்டு போடுது. ஹெல் அப்படியே ஸ்டாப் பண்றா. ஹாஹா, என்ன ஒரு நன்றி உள்ள நட்பு. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு ஹெல். நீ அவனை நேருக்கு நேர் பாத்தியா? அவன் எப்படி இருந்தான்? வெல், அவ்வளவு சீக்கிரம் அவனை பத்தி எதுவும் ஒரு முடிவுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா கிரேட் எனிமி இப்பதான் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கான். ஹோ அப்படியா? ஆனா உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு பிடிச்ச மாதிரி தானே தெரியுது. ஹெல் அத நான் ஒத்துக்கிறேன். கிரேட் எனிமிய நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வளர்ந்துருக்கான். நான் நினைச்சது எல்லாம் தப்பு. எல்லாத்தையும் தாண்டி என்னைய பார்த்தான். ஸ்டார்டிங்ல அவனை பார்த்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. அவன் நல்லா பண்றான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஹெல் சரி, அவ்வளவுதானா? நீங்க வேற எதை என்கிட்ட சொல்லணுமா மிர்மீர்? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஓல்டு மேன், கடைசி வரைக்கும் உனக்கு எதுவும் தெரியாத மாதிரியா நடந்துக்க போறியா? உன்னைய பார்த்த வெளியே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நீ திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்க. இத பார்க்கும்போது என்னோட 2வது பிரதர் மாதிரி இருக்கு.
கிரேட் எனிமியோட விதியை ஃபுல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. அவனை நான் நேருக்கு நேர் பார்க்கும்போது இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? என்ன ஒரு அசிங்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட நிக்நேம் ஜெயிண்ட் ஆஃப் விஸ்டம் ரொம்பவே பழசாயிடுச்சு போலயே. ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதுக்கு அவரு சரி சரி அமைதியாக, உன்னை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் ஹெல் சொல்றா. அது மட்டும் இல்ல, கிரேட் எனிமியோட லெஃப்ட் கண் அது கண்டிப்பா ஓடின் பாண்ட் ஆஃப் இஷ்டத்துல இருக்க சாக்ரிஃபைஸ் கண்ணு தான் அது. சோ நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா மிர்மிர்? நீயும் லோக்கியும் என்ன பிளான் பண்றீங்க? என்னைய மன்னிச்சிடி ஹெல், உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், ஆனா இவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. அதுதான் விதி. ஹெல் விதியா? சரி பரவாயில்ல, எனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது பழகிடுச்சு. ஆனா என்னால எதுவும் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு எதுவும் நல்ல யோசனை வந்திருக்க போலியன்னு கேக்குறாரு. ஹெல் கிரேட் எனிமிக்கு இன்னும் அனுபவம் இல்ல. ப்ராஃபஸி படி அவனுக்கு பல தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தேவை ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அவனை சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போவான். இப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் டே மில்லர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கான். பையப்புல் அப்படி நின்னுகிட்டு இருக்காரு. உன்னை பார்க்க சரியில்லாத மாதிரி இருக்கு, எதா உனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கான்னு ஹானா கேக்குறா. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். அப்ப சரி, நம்ம தேவையான ஐட்டத்தை வாங்கலாம், இந்த சைடு போகணும். ஹீரோ நினைக்கிறான், உறுத்திக்கிட்டு தான் இருக்கு, நான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி போனேன், பட் எனக்கு ஒரு கொஸ்டினு கூட ஆன்சர் கிடைக்கல. ஆனா பரவாயில்ல, இதுவாச்சும் கிடைச்சதே. பேசிவ் ஸ்கில், ஹெல்ப் பிளெஸிங், EX ரேங்க், கூடவே சில EX ரேங்க் இருக்கு. ஒன் ஹூ இஸ் அப்சர்வ்டு பை காட்ஸ், சுப்ரீம் காட்ஸ் ஹை, இதெல்லாம் ஏசஸ் சிஸ்டத்துல இருக்குன்னு நான் கேட்டது கூட இல்ல. EX இது ஏசஸ் சிஸ்டத்துல இல்லாத ஒரு கிரேடு. இந்த ஸ்கில் எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருக்கு. அப்ப சுப்ரீம் காட்ஸ் ஹையும் ஒரு ஸ்பெஷலானதா இருக்கும். இந்த பாதி ஏசர் காட்ஸுக்கு எந்த அளவு நான் தேவைப்பட்டு இருந்தா இந்த மாதிரி ஸ்கில் தருவாங்க. ஏசர்களின் உயர்ந்த கடவுளான ஓடுன கொல்றதுக்கு ஒருத்தன் தேவை. அததான் லோக்கியும் நாங்களும் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஹீரோ மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க மானா பிளேட வாங்குற. ஹீரோ அதை பார்த்துட்டு பிரைஸ பாக்குறான். என்னது, ஒரு மானா பிளேடுக்கு 300 மில்லியனா? அதுவும் ஒரு பொருளை யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு இவ்வளவு மணி கொடுத்து வாங்கணுமா? பயப்புள்ள பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இது மூலியமா உங்களுக்கு மணியை சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மில்லாஸ்லயே இந்த சப்ளைஸ் தருவாங்க. ஆனா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு தரத்து அந்த அளவு குவாலிட்டி இருக்காது. இதனால உன்னோட ஓன் எக்யூப்மெண்ட்டா எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்டா பாக்குறா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் வாங்கணுமான்னு பாக்குறான். இது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு அப்படியே ஹீரோ நினைக்கிறான். ஹலோ மின்ஜேயுங், நான் தான் பார்க் ஹானா யூனிவர்ஸ் கில்டுல இருந்து வந்திருக்கேன். நீங்க மில்லர்ஸ் அகாடமிக்கு போறதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா? வாங்கின பர்ச்சேஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நான் என்ன நினைச்சேன்னா சம் மிராக்கல் போர்ஷன் இல்லைன்னா 1 or 2 ஆர்டிஃபேக்ட்ஸ் தருவாங்கன்னு. நான் எதிர்பார்க்கல யூனிவர்ஸ் கில்டு இந்த அளவு வாங்கி தருவாங்கன்னு. சரிவா, நம்ம ஆர்மர் போய் செக் பண்ணலாம் இந்த சைடுன்னு சொல்றான். ஆனா ஹீரோ, ஹே வெயிட், எனக்கு ஆர்மர் தேவையில்லை, ஏற்கனவே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பைபிள் நோட்டிபிகேஷனை பாக்குறாரு. ஷேடோ ஆர்மர், இது B ரேங்க் டிஃபென்ஸ் ஆர்மர், இதை விட பெஸ்டா வேற எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்ல, கன்சில் பயப்புல மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்னு சவுண்டா பேசுறாரு. கன்சிலா? இந்த மாதிரி ஆர்மரை ரொம்பவே ராஸ்கில், அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆனா யோசிச்சுக்கிட்டு கேக்குறா. உனக்கு கன்சில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட் வேணுமான்னு. இது எல்லாம் ரைடர் விரும்புவாங்க, ஆனா அந்த மாதிரி ஒண்ணு இங்க கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஹீரோ, அதெல்லாம் இல்ல, நான் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கில் கத்துக்கணவங்க நிறைய பேர் இல்ல, ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் டஞ்சன்ல கிடைக்கும். ஆனாவும் அதுவும் கரெக்ட் தான். இந்த கொரியால இருக்க ரைடர்ல கன்சில் வச்சு இருக்கிறது என்னோட அண்ணன் தான். ஹீரோ, என்னது உங்க அண்ணனா? ஆமா, உனக்கு தெரியாதா? மேனேஜ் பார்க் சுஞ்சய் என்னோட அண்ணன். என்னது, பார்க்கு தான் உன்னோட அண்ணனா? இது எனக்கு தெரியாதே. பார்க்குக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு வாய பொளக்குறான் ஹீரோ. அப்ப சரி, நம்ம ஆர்மர் செக்ஷனுக்கு போக வேண்டாம், வெப்பன் செக்ஷனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹானா போறான். ஹீரோ நினைக்கிறான், ஹே வெயிட், நிஜமாவா சொல்றீங்க? உங்க 2 பேரையும் பார்த்தா எதுலயுமே ஒத்து போகலையம்மா.
அப்ப சடனா ஹீரோவுக்கு ஒலி தெரியுது. லைட்டா வலியோட தலைய புடிச்சுக்கிட்டு பாக்குறான். இந்த ஒலி ட்ரெஷர் கேட்டாண்ட பார்த்தது தானே ஓடுறான். அப்ப ஹானா மின்ஜேயும் கத்துறா, கொஞ்ச நேரத்துல வந்துறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒலி பின்னாடியே ஓடுறான். அங்க ஒரு கிறிஸ்டல் இருக்கிறத பாக்குறான். அப்ப அவன் பாசிவ் ஸ்கில் சுப்ரீம் காட்ஸ் ஐ ஆக்டிவேட் ஆகுது. பொய்யான உருவத்துல ஊடுருவி உண்மையானத பாக்குறது. அது கூடவே பாசிவ் ஸ்கில் சுப்ரீம் காட்ஸ் ஐ லோ லெவல் ஆக்டிவேட் ஆகுது. நீங்க ஆக்டிவேட் ஸ்கில் டிடெக்ஷனை லேர்ன் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கில்லோட எஃபெக்ட் என்னன்னா, எந்த ஒரு ஐட்டமா இருந்தாலும் அதோட வேல்யூவை ஜட்ஜ் பண்ண முடியும். பொய்யான இல்யூஷன் மறைஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். என்னதுன்னு ஷாக்கா பாக்குறான். அப்ப அப்படியே ஒருத்தவன் சண்டை போடுறான். அடி வாங்கிட்டு அடைச்சான்னு கத்துறான். அவன் கூட போட்டி இருந்தவன் சண்டை போட்டு வின் ஆகுறான். வின் ஆனவன் இவன் தான். இவன் பேர் ஹான் ஹோயான். அவங்க 2 பேர் மேட்ச பார்த்துட்டு சொல்றாங்க, இவ்ளோ சுலபமா ஜெயிச்சிட்டா. அத நானும் ஒத்துக்கிறேன். என்னதான் அவன் ஆப்பனன்ட்ல வெற்றிகளை கொண்டவனா இருந்தாலும் அவனுங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு திறமையில. அதனாலதான் இவன் கொரியோட ஃபியூச்சர் எஸ்ரேங்க் ரைடர் கூப்பிடுறாங்க. இவன் சண்டையை முடிச்சிட்டு வரான். அப்போ நீ நல்லா பண்ணன்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் தேங்க்ஸ் பான்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷப்படாத, ஏன்னா இந்த மேட்ச் ஈஸியா தான் வின் பண்ணிருக்க முடியும். அதுக்கு அவனும் எனக்கு தெரியும்னு சொல்றான். நீ போய் நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு ப்ரிப்பேர் ஆகு, நான் சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, வாங்கிட்டு வர, நீ போய் குளின்னு சொல்றாரு. இப்போ ஹான் குளிச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், ஒரு மிஷின் மாதிரி லைஃப் ஃபுல்லா இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே என்னால பண்ண முடியல, நான் இந்த மாதிரி ஒரு ரைடரா இருக்க விரும்பல, நான் எங்க தப்பு பண்ணேன். இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இதோட நேம் மிஸ்டில்டீன். இது ஒரு growth டைப். இது யூசர் கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கும். இது அளவே இல்லாத அளவுக்கு மேஜிக் பவர் இருக்கு. இதுக்கு நீங்க எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் ஸ்கில் மேஜிக் பவர் டிடெக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு மேஜிக் பவர் டிடெக்ட் பண்றது அதிகரிக்கும். ஹீரோ ஆஹா மிஸ்டில்டீனான்னு பாக்குறான். ஏதோ நோர்னிய சிஸ்டத்தோட சின்ன விளையாட்டு தானே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹான் இந்த சைடு போறது, ஹீரோ அந்த சைடு இருக்கிறத காட்டுறாங்க.